பாட்டாளி மக்கள் கட்சியின் 36ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரக்கோணம் நகரில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் 36ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்னியர் சங்க அலுவலகம் அருகே கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமை தாங்கி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் டாக்டர் பாலாஜி முன்னிலை வகித்தார். அனைவரையும் நகர செயலாளர் மணி வரவேற்றார். இதில் நெமிலி தீனதயாளன், சோளிங்கர் சக்கரவர்த்தி, போலிப்பாக்கம் ஆமா கிருஷ்ணன், சாலை மின்னலான், கைனூர் உமாமகேஸ்வரி, அரக்கோணம் ரமேஷ் முதலியார், வழக்கறிஞர் ஹரி, சிலம்பம் ராஜி, டெய்லர் நாகராஜ், சத்யநாராயணன், விஜயகுமாரி, ராஜகுமாரி, வட மாம்பாக்கம் அரிநாதன், பாபு மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் பழனிப்பேட்டை லோகியா நன்றி கூறினார். வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, நல்ல மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் சின்னையா வாழ்கவே, மருத்துவர் சின்னையா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் சின்னையா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் வழியாக இன்று அரக்கோணம் நகரத்தில் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மூவன கொடி ஏற்றி வைத்துள்ளார். ஆறாம் ஆண்டு துவக்க விழாவினை நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் இன்று கொடியேற்றி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பினை வழங்கினோம். எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் எங்களுடைய இதய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இந்திய திருநாட்டிலே யாரும் சாதிக்க முடியாத சாதனையான ஆண்டவர்கள் கூட, இந்த நாட்டை ஆள்பவர்கள் ஆண்டு முடித்தவர்கள் கூட சாதிக்க முடியாத சாதனையை ஏழை மக்களுக்காக 6 இடஒதுக்கீடை பெற்று தந்த பெருமை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சாரும். இந்த நல்ல நாளிலே அவருடைய சாதனைக்கு ஈடு என இல்லை. அவருடைய சாதனைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டில் வாழ்கிற மிகவும் பிற்படுத்த மக்களுக்காக போராடி இடஒதுக்கீடை பெற்று தந்தார். அதே போல் எம்பிசி மக்களுக்காக இடஒதுக்கீடை பெற்று தந்தார். அருந்ததி மக்கள், கிறிஸ்துவ முஸ்லீம் மக்கள், அதே போல் தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படி எல்லா மக்களுக்காக போராடி இடஒதுக்கீடு பெற்று தந்த நம்முடைய மருத்துவர் ஐயாவை இந்த நேரத்தில் வணங்கி, இந்த நல்ல நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துவக்க நாளில் வருகிற 2026ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்